இன்றைய பதிவில் பாருங்க. இன்றைய பதிவில் 10th மேக்ஸ் 10ஆம் வகுப்பு சமச்சீர் கல்வி அந்த புக்கில் இருந்து இங்கே பாருங்க. 10th புக்கு 10 ஸ்கூல் புக்கு, 10ஆம் வகுப்பு ஸ்கூல் புக்கு பாருங்க. இதில் பக்கம் எண் வந்து 291. 291ல் எடுத்துக்காட்டு 7.15 இந்த 10th புக்கு இங்கே பாருங்க. 10th மேக்ஸ் தமிழ் மீடியம் புக்கு இது. 10th மேக்ஸு பாருங்க. இப்போ இந்த கேள்வி படிக்கிறோம் பாருங்க. எக்ஸாம்பிள் வந்து 7.15 உயரம் 2 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 250 சதுர மீட்டர் கொண்ட ஓர் உருளையின் கன அளவை காண்க. இது வந்து 10th ஸ்டேட் போர்டில் ஸ்கூல் புக்கில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. உயரம் 2 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 250 சதுர மீட்டர் கொண்ட ஓர் உருளையின் கன அளவை காண்க. இதே கேள்வி இதே அப்படியே பாருங்க. போன 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பாருங்க. 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அதாவது 9/6/2024 அன்று நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க. கேள்வி எண் 143. கேள்வி எண் 143 இங்க பாருங்க, தெரியும் உங்களுக்கு. கேள்வி எண் 143 என்ன கேட்டிருக்காங்கன்னா அதே கேள்விதான். உயரம் 4 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொண்ட ஓர் உருளையின் கன அளவை காண்க. இதே கேள்விதான். இங்க 2க்கு பதில் 4 கொடுத்துருக்காங்க. இங்க 250க்கு பதில் 500 கொடுத்துருக்காங்க. இதை பாருங்க. கேள்வி கொஸ்டின் பேப்பர் இது. கொஸ்டின் பேப்பர்ல 143வது கேள்வி. வினா வந்து 2024 ஜூன் மாதம் 9 நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வினாத்தாள் இது. இந்த கணக்கு போடுவோம் பாருங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா உயரம் 2 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 250 சதுர மீட்டர் கொண்ட ஓர் உருளையின் கன அளவை காண்க. ஃபர்ஸ்ட் உருளைன்னா எடுத்துக்குவோம். உருளைன்னா இங்கிலீஷ்ல சிலிண்டர். இதுதான் உருளை. இதனுடைய இப்படி இருக்கும். இது இப்படி இருக்கும். இதுதான் வந்து உருளை. இந்த உருளையின் உயரம் வந்து 2 மீட்டர். அதாவது இங்க நம்ம எடுத்துக்கோன்னா உயரம் கொடுத்தாங்கன்னா உயரம் ஈக்குவல் டு ஹெச்ன்னு எடுத்துக்கணும். ஆரம் கொடுத்தாங்கன்னா ஆரம் ஈக்குவல் டு ஆர்னு எடுத்துக்கணும். இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுல பாருங்க, இந்த ஹைட் வந்து இந்த ஹைட் ஹெச், இதான் ஹைட். இந்த ஹெச் ஈக்குவல் டு 2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 2 மீட்டர். அவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு ஆரம் கொடுக்கல. ஆனா அடிப்பரப்பு ஈக்குவல் டு 250 சதுர மீட்டர். இதுதாங்க அடிப்பரப்பு. இந்த அடிப்பரப்பு வந்து 250 சதுர மீட்டர். இதுதான் கொடுத்துருக்காங்க. உயரம் வந்து 2 மீட்டர் கொடுத்துட்டாங்க. அடிப்பரப்பு வந்து 250 சதுர மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, என்ன கேட்கறாங்கன்னா உருளையின் கன அளவை காண்கன்னு கேட்கறதுனால நம்மளுக்கு உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா உருளையின் கன அளவு காண உருளையின் கன அளவுக்கான சூத்திரம் உருளையின் கன அளவுக்கான சூத்திரம் ஈக்குவல் டு πr²h. இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கணும். மாணவர்கள் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கணும். உருளையின் கன அளவுக்கான சூத்திரம் வந்து πr²h. இந்த அதனுடைய வேல்யூ போட்டோம்னா நம்மளுக்கு கன அளவு கிடைக்கும்.
இங்க வந்து நம்மளுக்கு என்ன நம்ம ஒரு கம்பேர் பண்ணோம்னா இங்க பாருங்க, ஒரு உருளை இப்படி இருக்குங்க. ஒரு உருளைன்றது ஒரு சிலிண்டர். அதனுடைய இந்த அடிப்பரப்பு இல்லையா, இந்த அடிப்பரப்பு என்பது ஒரு வட்டம். இப்ப ரவுண்டா ஒரு சைக்கிள் டயர் இருக்கு இல்லையா, இந்த சைக்கிள் டயரை ஒன்று மேல ஒன்று ஹைட்டா வச்சா அதான் உருளை. அதோட அடிப்பரப்பு என்பது ஒரு டயர். ஒரு டயனுடைய அளவு வந்து வட்டம். அப்ப உருளையின் அடிப்பரப்பு வந்து வட்டத்தின் பரப்புக்கு சமம். இதுதான் கம்பேர் பண்ணுங்க. உருளையின் அடிப்பரப்பு ஈக்குவல் டு வட்டத்தின் பரப்பளவு. இதுதான் யூஸ் பண்றோம். உருளையின் அடிப்பரப்பு என்பது ஒரு வட்டத்தின் பரப்பளவுக்கு சமன்றதுனால இங்க உருளையின் அடிப்பரப்பு 250 சதுர மீட்டர் கொடுத்ததுனால வட்டத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் வந்து பை ஆர் ஸ்கொயர். வட்டத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் வந்து பை ஆர் ஸ்கொயர். அப்ப இந்த உருளையின் அடிப்பரப்பும் வட்டத்தின் பரப்பும் சமம் என்பதால் பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 250 இப்படி எடுத்துக்கிறோம். உருளையின் அடிப்பரப்பும் வட்டத்தின் பரப்பளவும் சமம் என்பதால், ஏன்னா உருளையின் அடின்றது ஒரு வெட்டுங்க, ஒரு இதை எடுத்து ஒரு கோன் எடுத்து வெட்டினீங்கன்னா அது என்ன வரும், ஒரு சிலிண்டர் எடுத்து வெட்டினீங்கன்னா ரவுண்டா வரும், பீஸா வரும் இல்லையா, அதுதான் அடிப்பரப்பு. அப்ப ஒரு உருளையின் அடிப்பரப்பு வந்து ஒரு வட்டத்தின் பரப்பளவுக்கு சமன்றதுனால இந்த பை ஆர் ஸ்கொயர், வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 250. இங்க வாங்க, இந்த ஃபார்முலாவில் அப்படியே போடுங்க. இங்க இருக்கு இல்லையா, இந்த பை ஆர் ஸ்கொயருக்கு பதில் 250 போடுங்க. 250 இன்ட்டு ஹெச் எவ்வளோ, ஹைட் வந்து 2 மீட்டர், 2 ஈக்குவல் டு 250 இன்ட்டு 2 500. அப்ப கன அளவு நம்ம சொல்லணும்னா 250 மீட்டர் கியூப் இப்படி சொல்லணும். 500 மீட்டர் கியூப், 250 இன்ட்டு 2 500 மீட்டர் கியூப். இது வந்து 10ஆம் வகுப்பு ஸ்டேட் போர்ட் ஸ்கூல் புக்கில் 291வது பக்கம், எக்ஸாம்பிள் 7.15. இதே கேள்விதான் போன 2024 ஜூன் 9ஆம் தேதி நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த 2க்கு பதில் 4 கொடுத்துட்டாங்க, இந்த 250க்கு பதில் 500 கொடுத்துட்டாங்க. அப்படியே போடுங்க. இந்த பை ஆர் ஸ்கொயர் வந்து எவ்வளோ, பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு அது என்ன எடுத்துக்கணும்னா, வட்டத்தின் அடிப்பரப்பு வந்து 500 போது பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 500, ஹெச் ஈக்குவல் டு 4. அப்ப பை ஆர் ஸ்கொயர் ஹெச்னா 500 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 2000 மீட்டர் கியூப். இதுதான் வந்து அந்த ஆப்ஷன்ல இருக்கு. இந்த ஆப்ஷன் வந்து என்னன்றது அதுக்கு அதுதான் 2000 தான் இந்த ஆன்சரு. இதே கேள்வி 10ஆம் வகுப்புல வந்த அதே மாடலு. இந்த 10ஆம் வகுப்பு மாணவர்கள்லாம் இதை புரிஞ்சுக்கங்க. இது வந்து இன்னும் அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு நல்லா முக்கியமாக, இது ஒரு முக்கியமான கணக்கு, இது ஈஸியாகவும் முக்கியமான கணக்கு. அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு புரியுற மாதிரி கணக்கை பார்ப்போம்.